வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மேகி விவகாரத்தில் அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா 3 பேர் மேலேயும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்திருக்குது பீகார் நீதிமன்றம் ஒன்று. இந்த நூடுல்ஸில் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலந்துருக்குது. இதனால் அது தொடர்பாக அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் நெஸ்லே இந்தியா மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விளம்பரங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் மேலேயும் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராதாகிருஷ்ணன்? அதாவது ஒரு ப்ராடக்ட் தப்பா ரைட்டான்னு பார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆண்டுகள் பலவா ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் அரசே செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதில் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், அது அந்த ஸ்கிரிப்டை இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு இந்த ப்ராடக்டை பற்றியோ இல்லை இந்த ப்ராடக்டுடைய நன்மை தீமைகளை பற்றியோ எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறும் பொழுது அந்த பழியை ஒரு சாதாரண மனிதர்கள் மேல் போடுவது போல நடிகர்கள் மேல் இந்த பழியை போடுவது எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகர்கள் மென்மையான இலக்கு அப்படிங்கிறனால அரசு அதை செய்யுது அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அது பாப்புலர். இப்போ கவர்மெண்ட்டுக்கு உடனே நாங்க சொல்றோம், உடனே பாப்புலர் ஆகுது எல்லாமே. ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அரசு விளம்பரங்களில் அமைச்சர்களின் படமோ எதுவோ இடம்பெறக்கூடாதுன்ட்டு ஒரு வருது. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மட்டும் அவங்களே இந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன நடக்குது இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னால? எல்லா விளம்பரங்களிலும் பிரைம் மினிஸ்டர் இருக்கார், நரேந்திர மோடி அவர்கள் எல்லா விளம்பரங்களும் இருக்கார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் பொழுது இவர் தன்னுடைய படம் அதில் அனுமதிச்சிருக்க கூடாது. இதுதான் ஒரு பிரைம் மினிஸ்டரே தன்னுடைய படம் அரசு விளம்பரங்களில் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் அந்த ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டையும் சேரும் பொழுது அது அவனுக்கு விற்குது. அதனால் அந்த படங்கள் இல்லை பாப்புலராக இருக்கிற பர்சனாலிட்டிஸ் அதை வச்சுட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க உருவாக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் இல்லாத வரைக்கும் இப்படிப்பட்டது நடந்துகிட்டே தான் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னொன்று, உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை கண்காணிக்கக்கூடிய, சரியாக இருக்காங்கிறத கண்காணிக்கக்கூடிய கடமை அரசுக்கு தான், என்டாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை, விளம்பரங்களில் நடிக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, விளம்பர படங்களில் நடிப்பவர்கள் இப்போ அந்த ப்ராடக்ட், அந்த மேகி நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்து நடித்தாங்களா அப்படிங்கிறதுக்கான எதுவும் கிடையாது. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றாங்க? பணம் கொடுக்குறாங்க சொல்றாங்க, சாப்பிடாத ஒரு பணம் கொடுக்குறாங்க சொல்றாங்க, வில்லனா நடிக்கிறாங்க, மற்ற விரும்பத்தகாத செயல்களில் நடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒழுங்காக அவங்க செஞ்சு பார்த்துட்டா நடிக்கிறாங்க கிடையாது. அங்கே சொல்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, இவ்வளோதான். இதில் நடிக்கிறதுக்கும் ஒரு கதையில் நடிக்கிறது, சினிமா கதையிலையோ அல்லது நாடகத்திலேயோ நடிக்கிறதுக்கும் விளம்பரங்களை நடிக்கிறதுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, வேறுபாடு இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு பார்த்து தான் நடிக்கணும், போட்டு பார்த்து தான் நடிக்கணும், கட்டி பார்த்து, புடவையெல்லாம் கட்டி பார்த்து நடிக்கலாம், வேட்டி உடுத்தி பார்த்து நடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து நடிக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, அதில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் 270, 272, 276 ஐபிசி, அதனோடு சேர்ந்து 420 ஐபிசி சேர்த்துருக்காங்க. 420 ஐபிசி இவங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது என்னால் இது பண்ணவே முடியல, அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல. என்னென்னா, மற்ற அஃபென்சஸ் பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்சஸ் 270 அல்லது 272, 76 இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாம் பெயிலபிள்ஸாக 2 வருட தண்டனை, 6 மாத தண்டனை, 2000 அபராதம், 1000 ரூபா அபராதத்தோடு முடிய போகிறது. அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு டைரெக்டாக அப்ளிகபிள் ஆகாது. அதில் சோடியம் கலந்துருக்கிறது, அதிகமான அளவில் கலந்துருக்கக்கூடியது, அது விஷத்தன்மை வாய்ந்திருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கலான்னா அது கம்பெனிகளுக்கு தான் பொருந்துமே தவிர நடிக்கக்கூடிய இவர்களுக்கு எப்படி பொருந்தும்? இவர்கள் எப்படி சீட் பண்ண? அதில் இன்னொன்று பதில் சொல்லியிருக்கார், அந்த ஒரு செயலாளர் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கார். இல்லை, அந்த விளம்பரத்தில் நடித்தவர்கள் மக்களை தவறான வகையிலே திசை திருப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களை தவறான வகையில திசை திருப்பக்கூடியது எதுங்கிறது முதல்ல நீங்க தீர்மானிங்க. விளம்பரம் மக்களை தவறான வழியில் திசை திருப்புது, அதனால மக்களை மோசடிக்கு உள்ளாக்குது, மோசடி செய்யுது அப்படிங்கிறதுனால 420 நிறுவனத்தோட மட்டும் இல்லாமல் நடித்தவங்க மேலேயும் போடுறாங்க.
இங்க வந்து ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற உலகத்துல இது என்டாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரீயா போயிடலாம்னு சொன்னா எப்படி அது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் கிரிமினல் கான்ஸ்பிரசி கூட சொல்லுவாங்க. ஒட்டு ஏன்னா எல்லாருமே கொண்டு வருவாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ராடக்ட் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து ஏஜ் ஆஃப் கன்சியூமரிசம் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறவங்க அத்தனை பேர் வந்து இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிக்கிறேன்னா யாருமே நடிகனாக இருக்க முடியாது. இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறதுக்கும் ஒரு ஃபிக்ஷனாக நடிக்கிறதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அட்வர்டைஸ்மெண்ட்றது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் அப்படியே வந்து உள்வாங்கி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறோம். எங்களுடைய வேலை நடிப்பு மட்டும்தான், நடிப்பு அல்லாத வேலையை எங்களுக்கு கிடையாது. வெறும் ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி சட்ட விரோதமாக ஏதாவது ஒரு விஷயத்துல நடிக்க சொன்னா அவங்க செய்வாங்களா? எஸ், அதனால என்ன இருக்கு, அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து சென்சாருக்கு இருக்கு, அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நான் நடிக்கலாம், நான் கண்டிப்பாக நடிக்கலாம். ஏன்னா வந்து நான் நடிக்கிறதுக்காக எனக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இந்த நடிப்பு மக்களை வந்து பாதிக்குமா இல்லையான்னு கண்காணிக்க வேண்டியது வந்து அரசு. இந்த மேகி ப்ராடக்ட் எடுத்துங்களேன், எவ்வளோ ஆண்டு காலமாக இருக்குது, எத்தனை நாள் எங்கே போயிருந்தாங்க எல்லாரும். ஃபுட் சேஃப்டி ஆர்கனைசேஷன் இல்லை ஃபுட் சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாம் எங்கே தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ தன்னுடைய கடமை இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்கிறவங்க இப்போ விழிக்க கூடாது, நீ இப்பவும் தூங்குன்னு சொல்லணுமா? இல்ல, அப்படி இல்ல, கண்டிப்பா இப்போவாது விழிச்சாங்களே அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இதற்கு காரணமானவர்கள் வந்து நடிகர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்றவங்க சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு சிறந்த ஆர்கனைசேஷன் நமக்கு வேணும். அதனால வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு படப்பிடிப்பு கேமரா கொடுத்தவங்க, கேமரா வந்து படப்பிடிப்பு எடுத்தவங்க அல்லது வாடகை விட்டவங்க எல்லார் மேலேயும் போடணும்னு சொல்லி அரசாங்கம் நினைக்குதா அப்படிங்கிறது நடக்கலையா? அப்படி கடந்த காலத்துல நீதிமன்ற வரலாற்றுல நடக்கலையான்னு கேட்கிறேன். நான் வேற எதுவும் தப்பு ரைட்டே கேட்கல. செல்லு வாங்கி கொடுத்தவங்களுக்கு, பேட்டரி வாங்கி கொடுத்தவங்க, என்ன அரேஞ்ச்மெண்ட்னே தெரியாம எதுக்காக வாங்கி கொடுக்குறோன்னே தெரியாம வாங்கி கொடுத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத நம்ம பாக்குறோம்ல. அதனால இதுல வந்து எல்லாரையும் சேர்த்தா என்ன, அந்த தியரியை இங்க அப்ளை பண்ணுனா இதெல்லாம் பொருந்தக்கூடியது தானே அப்படின்னு கேக்குறேன். அப்படி எல்லா தியரியும் எல்லாத்துக்குமே பொருந்துக்கணும்னு சொன்னா அதுவே தப்புன்னு சொல்லும்போது இதுவும் தப்பு தானே. சரி, அது போக இது வந்து இப்போ மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறையினுடைய கூடுதல் செயலாளர் இப்ப சொல்றாரு, விளம்பரத்துல தவறு இருந்ததுன்னா விளம்பரத்துல நடிச்சவங்க மேலேயும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு. கடந்த காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் சிகரெட்டு, பெப்சி கோக்கு போன்ற பானங்கள்ல விளம்பரத்துல நடிகர்கள் நடிக்க கூடாது, அதை தவிருங்கள் அப்படின்னு சொல்லி, புகைப்பிடிப்பதில் நடிக்க கூடாது, இந்த விளம்பரங்கள்லயும் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதுக்கு பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு வந்தது. ஆனா இது எல்லா அரசுகளும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அல்லது குதிரைகள் போன பிறகு லாயத்தை போட்டுற மாதிரி அவர்கள் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுத்துட்டு ஆனா நடிக்கிறவங்களை மட்டும் தொல்லை பண்றாங்கிறது எல்லா அரசுகள்லயும் நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சோடியம் அதிகமாக இருந்து அதை பற்றி நாங்கள் பரிசோதனை செஞ்சோம், அதில் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி இந்த சோதனைகள்லாம் ஏன் நடத்தலைங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து அரசாங்கம் தான் சொல்லணும். இப்போ ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கு, தெரியாத இடங்களில் எவ்வளோ நடந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள், எத்தனை அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இத்தனை ஆண்டு காலமாக பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்றதெல்லாம் பார்க்காம இப்போ வந்து திடீர்னு வந்து சொல்கிறாங்க. இது சம்மந்தமான ரெகுலேஷன்ஸ் சரியாக இருந்ததுன்னா வந்து எல்லாமே சரியாக இருக்கும். இது தற்செயலானதா இல்ல இந்த குறிப்பிட்ட நடிகர் அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா இந்த 3 பேரையும் குறிப்பாக ஏதேனும் காரணங்களுக்காக நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்களா? இருக்கலாம், அதற்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லா நடிகர்களுக்குமே ஒருத்தர் தர முடியும். இப்போ சாதனை பட்டியல்ன்ட்டு அரசு வெளியிடுறாங்க இல்லையா, அந்த சாதனை பட்டியல் வந்து பிரைம் மினிஸ்டர் படமோ இதில் முதலமைச்சர் படமோ இருக்கு. அப்போ நீங்க முதலமைச்சர் மேலும் பிரைம் மினிஸ்டர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? சாதனைகள் தவறா இருக்கலாம், சாதனைகள் பொய்யா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விளம்பரங்களை வந்து நீங்கள் அனுமதிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ சாதனை பட்டியலே தவறாக இருக்கும் பொழுது முதலமைச்சரின் மேல் பிரைம் மினிஸ்டர் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? இது அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதனால இந்த விளம்பரங்கள் கட்டுப்படுத்த ஒரு உச்சநீதிமன்றம் முதலமைச்சர்களை காப்பாத்திருச்சு. ஆமா, அதனால தான் இப்போ அட்லீஸ்ட் வந்து இல்ல, உச்சநீதிமன்றம் வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பிரசிடென்ட், அவங்க 3 பேர் தான் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த 3 பேர் படம் மட்டும் தான் வரும். ஆமா, எல்லா மாநில முதலமைச்சர்களையும் உச்சநீதிமன்றம் காப்பாத்திருச்சு. தட்ஸ் ட்ரூ. எல்லா மந்திரிகளையும் காப்பாத்திருச்சு, எல்லா மந்திரிகளையும் காப்பாத்தி, கேபினட் மந்திரி, ராஜாங்க மந்திரி, எல்லா மந்திரிகளையும் காப்பாத்திருச்சு. நடிகர்களுக்கு அந்த விளம்பரங்களை நடிக்கக்கூடியவர்களுக்கு சமூக பொறுப்பு
தேவையில்லை அப்படின்னு நீங்க advocate இல்லை சமூக பொறுப்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. இப்போ ஒரு விளம்பரம் வந்து நடிச்சிருக்கும் போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் அதில் வந்து இருக்காங்கிறது வந்து அவங்க வந்து பார்க்கறதில்ல, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சிகரெட்டுக்கெல்லாம் வந்து அப்பத்திய நடிகர்கள்லாம் நடித்தாங்க, பீடிக்கெல்லாம் நடித்தாங்க. அப்போ அதுக்கு வந்து அப்போவே வந்து ஆனால் அதில் வந்து எழுதியே இருந்தது சட்டபூர்வமான எச்சரிக்கை, சிகரெட் குடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது எழுதியிருந்தாலும் கூட அப்போ வந்து நடித்தாங்க. அப்போ வந்து அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் வந்து காலம் செல்ல செல்ல அந்த புற்றுநோய்க்கான அந்த எதிர்ப்பு அது சம்பந்தமான விழிப்புணர்வு அதிகமாகும் போது அந்த விளம்பரங்கள் தானாக வழக்கொழிந்து போய் விடுகிறது. அந்த மாதிரி யாரும் வர்றது கிடையாது, இல்லை வேண்டியதில்லை, அதில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடிகர்களும் ஒதுக்கிக் கொள்கிறார்கள். நிறுவனங்களும் அதை வந்து சம்பந்தமான விளம்பரங்கள் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து எந்த வகையிலும் வந்து கொடுக்கறது கிடையாது. சிகரெட்டுக்கோ அல்லது பீடிக்கோ மற்ற விளம்பரங்கள் கொடுப்பதில்லை. அதே போல் இது வந்து அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ பண்ணியிருக்காங்க, சோடியம் இப்படி இருக்கா அவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் தரச்சான்றிதழ் வாங்கி அதுக்கப்புறம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நடிகர்களுக்கும் வந்து எந்த வகையிலும் கட்டாயமும் கிடையாது, அவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது பார்க்கறதுக்கான வேலையும் அவங்களுக்கு இல்லாத போன நேரத்தில் அவங்க மேலே மட்டும் குறை சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இது உள்ள சாப்பிட்டு பார்த்துட்டு அல்லது ப்ராடக்ட்டை பற்றி தெரியாம நடிக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னும் பல விளம்பரங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறவெறியை ஊக்குவிக்கிற மாதிரியான விளம்பரங்கள் வருது. கருப்பு என்பது அவமானம், சிவப்பாக இருக்கிறதோ வெளுப்பாக இருக்கிறதோ நல்லது அப்படிங்கிறதை முன்னிறுத்தி வரக்கூடிய கிரீம்கள் விளம்பரங்கள்லையும் இவங்க எல்லாரும் நடிக்க தான் செய்கிறாங்க. மாடல்ஸ்ல இருந்து நடிகைகள் வரைக்கும் அதை ப்ரமோட் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளடக்கத்திலேயே வந்து கோளாறு உள்ள சமூகத்தில் வந்து ஒரு மோசமான கருத்தை விதைக்கக்கூடிய விளம்பரங்களில் நடிக்கிறதுலையும் இந்த மாதிரி அவங்க பொறுப்பே இல்லாமல் அது ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட முடியுமா? ரைட். இப்போ அவங்களுக்கு சமூக பொறுப்புன்ட்டு இருக்கு. ஒரு கால் ஒரு மேகி வந்து அவர் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சிங்களேன், அது எவ்வளவோ வந்து குறைபாடுகள் இருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளவுதான். இப்போது எனக்கு சிகப்பு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தனிப்பட்ட மனிதனின் விருப்பத்தை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக சொல்கிறது நீங்கள் தடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாக மோசமாக இருக்கலாம், எத்தனையோ வந்து தீங்குகளை விளைவிக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் சொல்லும்போது தான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்றதால இந்த விளம்பரங்கள்லாம். இதில் வந்து நிச்சயமாக சமூக பொறுப்பு நடிகர்களுக்கு வேண்டும் என்றதில் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப உள்ள நுழைஞ்சு போய் அவங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. அதுதான் இப்போ நீங்கள் க்ரீம் சொல்கிறீங்க, ஃபேர்னஸ் இல்லை ஃபேர் காம்ப்ளெக்ஷன், இது உலகம் முழுதும் இருக்குது. கருப்பு வந்து மோசம், சிகப்பு தான் அழகு அப்படின்னு உலகம் முழுதும் இருக்குது. அட்லீஸ்ட் நம்முடைய நடிகர்கள் இதுலையாவது நடிக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான் சொல்லலாம். ஒரு நிறவெறியையோ இல்லை நிற உணர்வையோ மிகைப்படுத்துகின்ற அதுதான் சரி என்று சொல்லுகின்ற விளம்பரங்களிலாவது இவர்கள் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்தலாம், அவ்வளவுதான் கேட்க முடியும், ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸ்டில் இட் இஸ் அ ஸ்கிரிப்ட் அப்படின்னே தான் சார் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ராதாகிருஷ்ணன். நீங்க போடுற பனியன் வந்து உங்களுடைய உள்ளாடையாக நீங்க பாப்பீங்களா, இல்ல சாலை விபத்துல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கட்டி காப்பாற்றி தூக்குறதுக்காக பனியன் போல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு விளம்பரம் ஒன்று வந்தது. நான் இந்த ஐயர், என்னுடைய பைக் ஏதோ ஒரு பேரை சொல்லி அது ஐயர் அப்படின்னு சொல்லி சாதியை தூண்டுற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஹீரோ ஹோண்டா வந்து உடனே அதை வந்து அந்த விளம்பரத்தை கட் பண்ணிட்டு இல்லை சாதாரண பைக் தான் நாங்கள் விடுறோம் அப்படின்னா பைக்கில் என்ன வந்து ஐயங்கார்ன்ற பைக்குன்னு கேட்ட உடனே மாற்றினாங்க. ஆக சமூக பொறுப்புங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் சமூக பொறுப்பு இவங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செய்திகளுக்கும் அவங்கள வந்து குற்றவாளிகளை ஆக்குறதுங்கிறது வந்து எந்த வகையில் வந்து சரியாக வரும்? அது இந்த ஒரு விஷயத்தில் தான் சொல்கிறீங்களே தவிர மற்றதெல்லாம் என்ன மாதிரி ஆகுறதுங்கிறது ஒன்றும் ஒரு பேச்சு இருக்குல்ல. மும்பை குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து வழக்கு, மனவிலக்கு வழக்கில் உயர்கல்வி முடிச்சுட்டு திருமணமான பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது, வாழ்வு தொகை கிடையாது அப்படின்னு சொல்லி மும்பை குடும்ப நீதிமன்றம் சொல்லுது. இது எவ்வளோ தூரம் சரியானதுன்னு நீங்கள்? இல்லை இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செய்தி. அதை தீர்ப்பு வந்து இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் தான் வந்து இந்த மாதிரி எந்த சொல்லியிருக்காங்க. எப்போவே பெண்ணுக்கு பெண் எதிரின்றதை விட ஒரு பெண்ணுக்கு பெண் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் எதிரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த செய்தி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 125வது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தான் வந்து இது சம்பந்தமான செய்திகள்லாம் நிறைய வருது. அதாவது யார் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி கணவன் வந்து விவாகரத்து மனு செய்திருக்கிறார். இந்த வழக்கில் மனைவி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எனக்கு ஜீவனாம்ச தொகை வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு வேறு ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க, அதனால் நான் கொடுக்க முடியாது,
அதனால் நான் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி சொல்கிறாங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகாமல் படித்தவங்களுக்கே அந்த ஜீவனாம்ச தொகை. ஆனால் செக்ஷன் 24 அந்த இந்து திருமண சட்டத்தில் படித்தவங்களுக்கு ஜீவனாம்ச தொகை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே இல்லை. வேலைக்கு போயிருந்தால் வேண்டுமானால் அதை பற்றி பேசலாமே தவிர படித்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து சொல்லலை. அழக அந்த தீர்ப்பு வந்து மேம்போக்காக பார்த்தாலும் சரி, சட்டப்படியாகவும் சரி, நியாயப்படியும் சரி, இது வந்து சரியான ஒரு தீர்ப்பு அல்ல. போதாக்குறு இது இடைக்காலமாக தான் அதை சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இறுதி தீர்ப்பு வரும்போது இது வந்து வேறு மாதிரி கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி முடித்த பெண்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் அமர்ந்துட்டு ஜீவனாம்சம் கேட்பதற்காக இந்த திருமண சட்டம் பிரிவு 24 உருவாக்கப்படவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 24ல் வந்து ஸ்பெசிஃபிக்காக படித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி திரு குமாரதேவன் சொல்கிறாரு. ஒரே பிரிவை நீதிபதி ஒரு விதமாகவும் வழக்கறிஞர்கள் ஒரு விதமாகவும் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்களா? எப்படின்னா, இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது அதாவது வந்து படித்தவங்க அத்தனை பேரும் வேலையில் இருக்காங்க, கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஐடியலாக வேணா இருக்கலாம். ஒருத்தர் வேலைக்கு போகலைன்ற ஒரே காரணத்திற்காக ஜீவனாம்சமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு நீதிபதி நினைக்கிறது வந்து தப்பு. படித்த பெண்கள் ஆனால் வேலைக்கு போகலை, வேண்டுமென்றே வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இவங்க கற்பனை செய்ய முடியாது. இந்த ஜீவனாம்சத்தில் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்ணும் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆணுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பெண் தனியாக போகிறாங்க, மொத்தமாக சேர்ந்து 30,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வருது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸில் இவங்க எப்பவுமே இருக்கணும். அதுதான் ஜீவனாம்சத்தினுடைய முக்கியமான கருதுகோள். ஒரு ஒய்ஃப்ன்றவங்க இவருடைய மனைவி அப்படின்ற கௌரவத்தோடு நான் கடைசி வரை வாழ வேண்டும். அதனால தான் அந்த மெயின்டெனன்ஸ். அப்போது ஒரு 10,000 ரூபாய் இவங்க வாங்குறாங்க, 30,000 ரூபாய் வாங்கும்போது இவங்க தனியாக வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்க போகிறதில்ல, அந்த ஸ்டேட்டஸும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நீங்கள் ரிலேட் பண்ணவே முடியாது. இன் டியூன் வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஜீவனாம்சம் அப்படின்றது என்னுடைய கணவனின் மனைவியாக இந்த சமூகத்தில் நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன் நான். அதுதான் இந்த மெயின்டெனன்ஸினுடைய சொல் கொடுக்கிற பொருள் வந்து உண்மை இல்லை. வாழ்வு தொகை அல்லது ஜீவனாம்சம் சர்வைவலுக்காக கொடுக்கிற மாதிரியான விஷயம் இல்ல. முழுக்க முழுக்க வந்து சர்வைவலுக்காக நான் ஏதோ உயிர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறது, ஜீவனுக்கு உயிர் வாழ்வதற்காக கொடுக்கிறது ஜீவனாம்ச தொகை அப்படிங்கிறது தப்பு. தட்ஸ் a மெயின்டெனன்ஸ். மெயின்டைன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து எப்படி நான் மெயின்டைன் இருந்தனும், யார் என்னுடைய கணவர் இருக்கும்போது எப்படி நான் இருந்தனோ அதே அடிப்படையில் வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயின்டெனன்ஸே தவிர நம்ம ஆட்கள் வந்து புதுசாக இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அது வந்து அந்த மாதிரி வந்து இது வந்து சொல்லலை. இவங்க ஏற்கனவே அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க வேலை பார்க்க போனாங்க, அதனால நான் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு வேலை பார்க்குறாங்க. இந்த காரணத்தினால தான் வந்து படக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமாம், அது வந்து இது இடைக்காலம் அப்படின்னா டியூரிங் பெண்டன்சி ஆஃப் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் தான் இந்த செக்ஷன் 24 பேசுது. ஸோ பெண்டன்சி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கோர்ட்டு அந்த செலவுக்கும் உங்ககிட்ட இருக்கா லிட்டிகேஷன். சரி, நான் நேற்று வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய டிஸ்டர்பன்ஸ்லாம் நான் ஒர்க்கை விட்டுறேன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த நீதிபதி சொல்லுவாரா, நீங்கள் நேற்று வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்றைக்கு விட்டுட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் வந்து ஏபிள் டு மெயின்டைன் த ஒய்ஃப், அதுதான் முக்கியம். ஹஸ்பண்டாலே முடியலன்னா வேறு அவரே மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இப்போ என்னன்னீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து மெயின்டைன் பண்ண சில்ட்ரனுக்கு வந்து ஆப்ளிகேஷன் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டுமே ஒன்று தான் நம்ம சட்டத்தில். ஹஸ்பண்டும் கேட்கலாம் மெயின்டெனன்ஸ். என்னால் முடியல, நீங்கள் தான் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க, நான் தண்ணி போட்டு வீட்டில் இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், இருந்தாலும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க கொடுக்கணுன்ட்டு கோர்ட்டுக்கு வர ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அதனால் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பெண்ணை தனியாகவும் ஆணை தனியாகவும் பார்க்கக்கூடாது. மெயின்டெனன்ஸ்னும் போது கெப்பாசிட்டி இருக்கா ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ, இன்னொருத்தருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கொடுத்துடணும். அதுதான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அங்கே வருது. இன் டியூன் வித் த ஸ்டேட்டஸ்ன்ட்டு உச்சநீதிமன்றமும் பல உயர்நீதிமன்றங்களும் எழுதியிருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டுக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கருத்தை இந்த நீதிபதி அப்புறம் எப்படி தான் சொல்றாரு? நீங்க இவ்வளவு தெளிவாக ரெண்டு பேரும் சொல்லும் போது அந்த நீதிபதி இந்த கருத்தை இல்ல அவங்க எனக்கு இது வந்து என்ன உணர்வை கொடுக்குதுன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு உணர்வை தான் அது வந்து மேலோட்டமா வந்து சொல்லுது. ஆனா அந்த வழக்கினுடைய சம்பந்தப்பட்ட அந்த
அந்த ப்ளீடிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க சொல்லக்கூடிய மனு, இவர்கள் சொல்லக்கூடிய எதிர்வாதம், இவங்க சொல்லக்கூடிய வாதம், அதற்கான பிரதிவாதம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆக இந்த வழக்குக்கு வந்து இதை வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே சேர்ந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் நினச்சிக்க முடியாது. ஆனால் அப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் வந்து இந்த தீர்ப்பு வந்து உருவாக்கியிருக்குது. அது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழக்குக்காக மட்டுமே பார்த்தால் அந்த வழக்குக்காக பார்க்கலாம். ஆனால் இந்த வழக்கை மட்டும் உதாரணமாக காட்டி மற்ற வழக்குகளுக்கெல்லாம் இது முன்னுதாரணம் ஆகும்போது அது நிச்சயமாக மோசமான ஒரு கெட்ட முன்னுதாரணமாகத்தான் அது வந்து இருக்கும். கடந்த மே 11ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை என்ற தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு கர்நாடக அரசு தீர்மானித்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய செய்தி. நம்ம மே 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாட்களும் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அப்பீல் அக்யூட்டலுக்கு எதிரான அப்பீல் வந்து மேலே போய் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த முடிவை கர்நாடக அரசு எடுத்திருக்குது. உங்களுடைய இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் என்ன? இது வந்து ஒரு சரியான முடிவு. அவங்க எடுத்திருக்கிற முடிவு வந்து சரியான முடிவு. காரணம் வந்து இது அப்பீலுக்கு போவதற்கான அத்தனை கூறுகளும் சாத்திய கூறுகளும் வந்து இந்த தீர்ப்பில் இருக்கு ஒன்று. ஆனால் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் ஃபைல் பண்ணும்போது இதில் வந்து சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்கா? அப்படி இருந்தால் தான் முதல்ல இந்த ஸ்பெஷல் லீவ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. இப்போ எனி கரப்ஷன் கேஸில் இப்படிப்பட்ட கொஸ்டின் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எந்த கரப்ஷன் கேஸாக இருந்தாலும் சரி, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. இது வந்து இந்த அப்பீல் போகணும் அப்படின்ட்டு கர்நாடக அரசு எடுத்தது சரியான முடிவு. இதுவே வந்து இந்த வழக்கை தமிழக அரசு நடத்தி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட முடிவை அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். அதனாலேயும் கர்நாடக அரசு எடுத்தது சரின்னு நான் சொல்றேன். ஆனால் எல்லாரும் சொல்றது மாதிரி இந்த அப்பீல் போடுறதுனாலேயே வந்து இதுக்கு இடைக்கால தடை வந்துடும், இல்லை இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து இதனால் சிதையும், இல்லை தடைப்படும், இப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல் அப்படின்னாவே நிச்சயமாக ஒரு நோட்டீஸ், அவ்வளோ அதாவது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நோட்டீஸ் டு த அக்யூஸ் தான். இப்போ இந்த அக்யூட்டல் அப்படின்றது எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா இன்னசென்ஸ் இஸ் ரெஸ்டோர்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க விடுதலை செய்யப்பட்டவர்கள், இவங்க வந்து நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் இந்த 4 அதனால இன்னசென்ஸ் இஸ் ரெஸ்டோர்ட் என்னும் போது திரும்ப வந்து குற்றவாளியா நீங்க கன்விக்ட் பண்ணி இடைக்கால தடை கொடுத்து இடைக்காலத்தில் எந்த விதமான இதையும் செய்ய முடியாது. அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டலுக்கு அதிகபட்சமாக ஒரு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணலாம், அது மட்டும் தான் செய்ய முடியாது. அதான் இன்னசென்ஸ் இஸ் ஃபர்தர் ரீஇன்ஃபோர்ஸ்ட், ரீஅஃபர்ம்டு அண்ட் ஸ்ட்ரென்தன்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 சொற்களும் இன்னும் அழுத்தமாக சொல்லுது. ஒரு அக்யூட்டலுக்கு பிறகு திரும்பவும் தண்டனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரேர். அதில் 2 வகையில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ட்ரையல் கோர்ட்டில் வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ராட் கோர்ட், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் தண்டனை வாங்கிக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஹை கோர்ட்லேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அது வந்து கன்கரண்ட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிவர்ஸ்டு ஃபைண்டிங்ஸ். கீழே வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுத்தாங்க, உயர்நீதிமன்றத்தில் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. ஆக இந்த விடுதலைக்கு மேலே போகிறதுங்கிறது வந்து ரிவர்ஸ்டு ஃபைண்டிங்ஸ். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பீல் வந்து அனுமதிப்பாங்க. அப்பீல் போடணும் அப்படின்றது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சரியான ஒரு முடிவு. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சாவது நடவடிக்கை வந்து அந்த கர்நாடக அமைச்சரவை எடுத்திருக்கிறதுங்கிறது வந்து பாராட்டுக்குரியது. இதே வழக்கில் வந்து ஏற்கனவே வந்து சங்கராச்சாரியாருடைய அந்த சங்கர்ராமன் கொலை வழக்கில் வந்து செய்யலை இவங்க. அப்பீல் போட்டாலும் கூட அங்கே சுப்பிரமணிய சாமி நின்று கொண்டு இதில் எது போடக்கூடாது, அப்பீல் போடுவதற்கான அவசியமே இல்லை என்று சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அப்பீலே போடாமல் அப்பீல் போட்டதே வந்து வித்ட்ரா பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அந்த வழக்கில் இருந்தது. அப்போது இப்போ வந்து இந்த அரசியல் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இதுக்கு மட்டும் பெருசாக வந்து குரல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க சித்தூர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அப்படி இது நான் சொல்றது வந்து கொலை வழக்கு அரசு ஆமாம் அப்பவும் வந்து அப்பீல் அப்படி இருந்தது. ஆக இப்பொழுது எடுத்து இருக்கக்கூடிய முடிவு ஏற்றுக்கொண்டது. எல்லா முடிவுகள்லயும் அரசியல் இருக்கு. அப்பீலுக்கு போறதா இருந்தாலும் அதுல அரசியல் இருக்கு, அப்பீலுக்கு போகலைன்னாலும் அரசியல் இருக்கு. அப்பீலுக்கு போறதும் சட்ட ரீதியான முடிவு தான்,
அப்பீலுக்கு போகாம இருக்கிறதும் சட்ட ரீதியான முடிவு தான். சட்ட ரீதியான முடிவு. எல்லாமே சட்ட ரீதியான முடிவு தான். சட்ட விரோதமான காரியங்கள்னு அதுல எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இது போன்ற முடிவுகள் சட்ட ரீதியானதா, அரசியல் பின்னணி இருக்கு, எல்லாம் கோர்ட் தீர்மானிக்கும். பேசுறது சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்மானிக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்மானிக்குது. இது எந்த அடிப்படையில் வந்து போயிருக்கு, சப்ஸ்டன்ஸ் கொஸ்டின் ஆஃப் லா என்று எந்த அளவில் வந்து இருக்கிறது. எந்த வழக்கிலும் இது மாதிரி கொலை வழக்குகள் கூட கீழ்கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொடுத்தாங்கன்னா உடனே ஸ்டே பண்ணி வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை வந்து பொதுவாகவே இருந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 99% வந்து அந்த மாதிரி வந்து இருந்தது கிடையாது. இந்த வழக்கில் நோட்டீஸ் உத்தரவாகும். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க. அந்த நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமான எல்லா கூறுகளையும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க இல்லைங்களா, அரித்மேட்டிக் கால்குலேஷன் தப்பாக இருக்குது, இதில் வந்து நாங்கள் வந்து தப்பாக போயிருக்கோம், அந்த ஒரே காரணத்தினாலே இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லக்கூடியதும், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லி அதிமுக சொல்கிற கருத்துக்களும், எந்தெந்த நிறுவனங்கள்லேருந்து பங்குகள் வந்தது, எப்படி இருந்தது பற்றி நீதிபதி வந்து தவறான புள்ளி விவரங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களும், இன்னொன்று 120B அதாவது கூட்டு சதி நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று குன்ஹா கொடுத்தது சரியா, அல்லது இல்லை அதெல்லாம் கூட்டு சதியிலே வராது என்று குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு சரியா என்பதை பற்றியெல்லாம் முழுமையான வகையில் வந்து ஆராயப்போது இனிமேல் உச்சநீதிமன்றத்தில் லீவ் வாங்கி, அதாவது ஸ்பெஷல் லீவ் என்று சொல்வார்கள், அந்த லீவ் வாங்கி அது விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டு பிறகுதான் இது சம்பந்தமானது வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. இது மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விசாரணை நடக்கும்போது கூட இன்னொரு சந்தேகம் வருது. இன் கேஸ் ஆஃப் அப்பீல் அகேன்ஸ்ட் அக்விட்டல், இஃப் ஆன் சேம் எவிடன்ஸ் 2 வியூஸ் ஆர் பாசிபிள், ஒரே எவிடன்ஸ்ல 2 விதமான வியூ இருந்ததுன்னா the one in favor of accused must be preferred அப்படின்னு சொல்லியும் 378ல அந்த பிரிவுல சொல்லுது. இது எல்லாமே வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல சிஆர்பிசி அது வந்து அப்போ இன் ஃபேவர் ஆஃப் அக்யூஸ்ட் மஸ்ட் பி ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்கிற அறிவுரை மாதிரி கிடையாது. இது வந்து 378க்குள்ளேயே இருக்கிறதா? இது லா சட்டம். ஏன்னா 2 வியூஸ் இருந்தா கூட ஆல்வேஸ் இட் ஷுட் பி இன் ஃபேவர் ஆஃப் தி அக்யூஸ்ட் இன் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. இந்த எல்லா தீர்ப்புகளுமே வந்து ட்ரையல் கோர்ட் அக்யூட்டல் கொடுக்குது, அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஹைகோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், எப்படி அதை பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லா தீர்ப்புகளும். இப்போ முதல் முறையாக ஹைகோர்ட் வந்து அக்யூட்டல் இருக்கு, இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் இதில் வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்பை வந்து அதை வந்து முதல்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய லட்சியம். அதனால் வந்து இந்த வழக்கை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஆனால் இந்த வழக்கில் இருக்கிற எல்லா சாராம்சங்களையும் முடிவு செய்வது என்பது வருடக்கணக்கில் ஆகும் என்பதா என்னுடைய எண்ணம். இதில் வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் அதெல்லாம் கிடையாது. கன்விக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைம் லிமிட் எல்லாமே. அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டலுக்கு வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் அவசியம் இல்லை. அதுதான் இப்போ உடனே நீங்கள் 10 நாளைக்குள்ள முடிவு எடுக்கணும், 20 நாளைக்குள்ள முடிவு எடுக்கணும்னு இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. 90 நாட்கள் அவங்களுக்கு இருக்கு டைமு. 90 நாளைக்கு 89 நாளில் கூட அவங்க ஃபைல் பண்ணலாம். இந்த முடிவை எடுத்து பின்னால் கூட கர்நாடக அரசு மாறலாம். கண்டிப்பாக இவங்க போவாங்கன்னு நான் வந்து நம்பலை. எத்தனையோ காரணங்களால் இந்த முடிவையை வந்து அவங்க மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினா அது வந்து வருத்தத்துக்குரியது. யார் வேணா மற்றவங்க போகலாம். இப்போ ப்ரொஃபஸர் அன்பழகன் வந்து இதை வந்து அப்பீல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவங்க ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ எத்தனையோ பேர் வந்து தனிப்பட்ட மனிதர்கள் போகலாம். இதில் என்ன நெருக்கடி அப்படின்னா, கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரியுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரியுடைய ஜட்ஜ்மெண்ட் 3 பேர் எழுதிய தீர்ப்பு, 3 நீதிபதிகள் எழுதிய தீர்ப்பு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பெரும்பாலும் டிவிஷன் பெஞ்சில் தான் உட்காராங்க, 2 ஜட்ஜஸ். இப்போ 2 ஜட்ஜஸ் இதை விசாரித்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணால் கூட ஒருவேளை ஸ்பெஷல் பெட்டிஷன் கிராண்ட் ஆகி இது கிரிமினல் அப்பீலாக நம்பரான பின்னால் இந்த வழக்கு வந்து 3 நீதிபதிகளிடம் செல்ல வேண்டும். அந்த 3 நீதிபதிகள் அந்த 39 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த தீர்ப்பை சரியா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் இதில் பிரச்சனை இருக்கு. அதனால தான் நோட்டீஸ் ஆர்டர் ஆகும். ஏன்னா அந்த கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரி தீர்ப்பு இன்றும் சரியா, ஆயிரங்களுக்கு பொருந்துகின்ற தீர்ப்பு கோடிகளுக்கும் பொருந்துமா, இதையெல்லாம் அவங்க சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த வழக்கு வந்து அந்துலை வழக்கு மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், 80 வந்து அந்துலை அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 6 மாதத்திற்குள் 30 கோடி வசூல் பண்ணிட்டார். 6 மாதம் ஒரு ட்ரஸ்ட், இந்திரா காந்தி பிரதிஸ்தான் ட்ரஸ்ட் வாங்கி 30 கோடி வசூல் பண்ணிட்டார். இந்த வழக்கு சார்ஜ் ஷீட்டுக்கு மட்டும் 8 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்.
ட்ரையல் கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் 8 ஆண்டுகள். அந்த வழக்கு முடியும் போது 23 ஆண்டு முடிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் இந்திய நீதித்துறையில் வந்து இது புதிய விஷயமே இல்லை. அதனால எந்த அவசரமும் இல்லாமல் சட்டத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மேல்முறையீடு வந்து வரவேற்கத்தக்கது. இந்த மேல்முறையீட்டை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும். இதுல வந்து அக்யூஸ்டுக்கே நிறைய இன்ஜஸ்டிஸ் இருக்கு. அக்யூஸ்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவசரமா சொல்றாரு. ஏன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொன்னாரு? என்னால் ரிட்டன் சப்மிஷனே கொடுக்க முடியல. 18 பக்கம் கொடுத்துட்டு 50 பக்கம் என்னால் கொடுக்க முடியல. கொடுத்துருந்தா நான் ஒன்றும் பேசுவேன். இதெல்லாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் வந்து டெசிஷன் ஆன் எவ்ரி அந்த பார்ட் ஆஃப் எவ்ரி பப்ளிக் அத்தாரிட்டி. அதனால் இந்த வழக்கை தீர விசாரணை செய்து தான் முடிவெடுக்கணும். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவகாசம் வேண்டும். அக்யூஸ்டுக்கு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இது எல்லாமே ஸ்பெஷலி கிராண்ட் பண்ணா ஸ்பெஷல்லி கிராண்ட் பண்ணுனா அப்படின்னு சொல்றாருல. இது டான்சி கேஸ்லயும் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அக்யூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதியினுடைய மனுவுக்கு ஸ்பெஷல் லீவ் கொடுத்துட்டாங்கல்ல. ஸ்பெஷல் லீவ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. எந்த வழக்கில் வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து கன்கரண்ட் ஃபைண்டிங்ஸ் இல்லை. நான் அது ஏற்கனவே சொன்னபடி கீழ்கோர்ட்லேயும் தண்டனை கொடுத்து ஹைகோர்ட்லேயும் அந்த தண்டனை உறுதிப்படுத்திட்டு அதுக்கு மேலே போனாங்கன்னா தான் லீவ் கொடுக்குறதுங்கிறது கஷ்டம். அதிலே கூட சில சமயத்தில் வந்து லீவ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக வந்து லீவ் கொடுப்பாங்க. இன்னொன்று ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் சொன்னது போல் கிருஷ்ணானந்த அக்னிஹோத்ரின்ற வழக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வருமான வரித்துறையில் வந்து ஒரு ஊழியராக இருந்தவர் வந்து 1,27,700 ரூபாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்காருங்கிற வழக்கு இந்த வழக்கோடு எப்படி பொருந்தி வருது? அரசியல் சார்பின் அடிப்படையில் முதலமைச்சராக இருந்தவருக்கும் அவர்களோட கூட உடன் இருந்தவர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கு இந்த வழக்கோடு எப்படி பொருத்தி பார்ப்பது? அவர் சொன்னது போல் 3 நீதிபதிகள் அடங்கி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 நீதிபதி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து அனுமதித்தால் கூட இது 5 நீதிபதிகளுக்கும் குறைவில்லாமல் ஒரு அமர்ந்து விசாரித்தால் தான் நிறைய சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். கிருஷ்ணானந்த அக்னிஹோத்ரி வழக்கு இந்த வழக்குக்கு வந்து செல்லுபடியாகுமா? அரித்மெட்டிக் கால்குலேஷன் வருமா? 120B என்கின்ற வழக்கு வந்து அந்த பிரிவு வந்து இவர்களுக்கு பொருந்துமா? அது இந்த வழக்கின் அடிப்படையில் எந்த அளவுக்கு வந்து பொருந்துகிறது என்பது போன்ற மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் வந்து இந்த அமர்வுகள் தான். அதுவும் குறைந்தபட்சம் 3 நீதிபதிகள் அல்லது 3 நீதிபதிகளுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் அமர்ந்து விசாரித்தால் தான் இது சம்பந்தமான ஒரு செட்டில் லா என்பது வந்து இந்த வழக்கின் மூலமாக வருவதற்கான மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறது. இன்னொரு மூத்த வழக்கறிஞர் இது தொடர்பாக கருத்து சொல்லும்போது, இது மேல்முறையீட்டில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட புதிதாக அங்கு தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக ஏதாவது ஒரு கண்டனம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க. புதிதாக தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சரியானதா? அதை நம்ம இப்பவே அதை முடிவு செய்ய முடியாது. ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய போக்கு அப்படி இருக்கு. இப்ப டான்சி வழக்கில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அவங்க ரிப்பீட் பண்ணலாம். அதற்காக ஒரு இதெல்லாம் கெஸ் இது கண்டிப்பா. ஆனா இவர் வந்து நிச்சயமா வந்து இவங்களால வந்து அந்த சொத்துக்கு வந்து கணக்கு காட்ட முடியல அப்படின்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்து விட்டால் கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். அதுதான் சட்டம். ஆனா உச்சநீதிமன்றம் போன பின்னால அவங்களுடைய போக்கு எப்படி இருக்கு? அரசியல் கலந்த இல்ல அரசியல் சார்பான நிறைய தீர்ப்புகள் வந்ததுனால எல்லா வழக்கறிஞர்களுமே இப்படி நினைக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் ஏதாவது சொல்ல போகுது அப்படின்ட்டு இப்பவே நம்ம கெஸ் பண்றோம். அந்த யூகத்திற்கு வந்து அடிப்படை இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த யூகத்துக்கு அடிப்படை இருக்கு. அரசியல்வாதிகள் என்றாலே அவர் வேறுபட்ட தீர்ப்பு தான், சாதாரண மனிதர்கள் என்றால் வேறுபட்ட. டான்சில வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மேல்முறையீடு 1.5 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. அதனால இது வந்து 10 வருடம் இழுக்கணும் அப்படின்லாம் சொல்றது வந்து அதுவும் வந்து ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு. அது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பதிவு செய்யப்பட்ட ஏற்றுக்கொண்ட குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு இல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு. ஏன்னா வந்து கரப்ஷன் பப்ளிக் லைஃப் நான் சொன்ன மாதிரி கொடுக்கலாம். ஆனா ஆர்டினரிலி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்க இந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் அப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் வந்து இருக்கிற வித்தியாசங்கள் பார்க்கும்போது 1300 பக்கம் உள்ள கொன்கா தீர்ப்பையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. 900 பக்கம் உள்ள இந்த தீர்ப்பையும் அவங்க பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வழக்கு வந்து 3-4 ஆண்டுகள் நிச்சயமா எடுக்கும் எப்படி இருந்தாலும். அதே மாதிரி இவங்க பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எந்த அவசரமும் இல்லையே. இதுவே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போயிருக்க போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இல்லையா, அதுதான். அதுவே டிஸ்பியூட் ஆகிறதுக்கு வழி இருக்கா? இல்ல அதுல கிளியர் கட்டான கைட்லைன்ஸ் இருக்கு? அது கிளியர். ஏன்னா இவங்க வந்து கர்நாடக அரசு பண்ணலாம். கர்நாடக அரசு கண்டிப்பா செய்யலாம். அவங்க ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி கண்டிப்பா செய்யணும். அவங்க செஞ்சிருக்காங்க.
இதுல வந்து அரசியல் முடிவு அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன் இப்போ. ஏன்னா இந்த முடிவு வந்து வெறுமனே வந்து சட்ட முடிவு அல்ல. ஏன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அட்வொகேட் ஜெனரலோ இதுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது இவ்வளவு எளிதாக கொடுத்துட முடியாது. இது வந்து ஒரு அரசியல் முடிவு மட்டும் தான் நினைக்கிறேன். அட்வொகேட் ஜெனரல் கொடுத்திருந்தாலும் சரி, டிராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படி கொடுக்க முடியும்? அவரு நீங்க அப்பீலுக்கு போகலாம், டிராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ், திஸ் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வி கேன் நெவர் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அட்வொகேட் ஜெனரல். இது வந்து ஃபிட் மேட்டரா இல்லையா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் என்ன நினைக்கிறேன்னா இது அரசியல் முடிவு, இது வந்து சட்ட ரீதியான முடிவு அல்லன்னு நான் நினைக்கிறேன். அந்த சொற்கள் வந்து எனக்கு வினோதமாக இருக்கு. சட்ட ரீதியான மேல்முறையீடுக்கு போகலனாலும் அது சட்ட ரீதியான முடிவு தானே, சட்ட விரோதமான முடிவு இல்ல. லீகல் ஒப்பீனியன்ன்றது வேற. லீகல் ஒப்பீனியன் அவர் கொடுக்கிறதுக்கு நீங்க போகலன்னா டிராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் எப்படி சொல்லலாம் இல்லையா? இது வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அரசு வந்து ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி முடிவெடுக்கலாம், முடிவெடுக்காம போகலாம். சோ அட்வொகேட் ஜெனரலுடைய ஒப்பீனியனை வந்து டெயின்டெட் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஆச்சாரியா சொல்ற அவருக்கு வந்து பர்சனல் கிரட்ஜ் இருக்கு. இடைக்கால தடை கூட வாங்குறது, இடைக்கால தடை அவர் போன முறை கூட அப்படிதான் சொன்னார். இடைக்கால தடை கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கலாம் சொல்றாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அந்த வழக்கில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்கிறவர். அந்த வழக்கில் முதல்ல நடத்தினாரு, அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் விலகினாரு. விலகினதுல வந்து ஒரு புத்தகம் எழுதி என்னை இவங்கெல்லாம் நெருக்கடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டார் இந்த வழக்கு. ஒரு வழக்கறிஞர் அது ஒரு வழக்கறிஞராக வந்து பண்ணாமல் பர்சனலாக எடுத்துக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர்கிட்ட இருந்து. ஒரு வேற என்ன அவர்கிட்ட வந்து இல்லை அது வந்து கண்டிப்பாக விடுதலை ஆகிடுவாங்கன்னு சொல்லுவார் அவர். ஏன்னா அவர் வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, அவர் தான் அங்கே அப்பியர் ஆக போகிறாருன்னு வேறு புதுசாக வேறு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் இப்படி தான் சொல்லுவார். இதை தவிர மாற்றி வந்து அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அதனால் அவர் அப்படி தான். ராதாகிருஷ்ணனோட பேசும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு 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 ஆதாரத்தின் மீது இரண்டு பார்வைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவான பார்வையை தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றபடி 378 வந்து அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி ரெண்டு பக்கம் இருக்கும்போது வந்து குற்றவாளிகளுக்கு அது வந்து சாதகமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த வழக்கே வந்து இப்பவே ஓரளவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத ஊகிக்க கூடியதாகத்தானே இருக்கு. இது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கிடையாது. இன்னசென்ஸ் இஸ் ப்ரூவ்டுங்க. ஏன்னா பர்டன் வந்து முதல்ல ப்ராசிக்யூஷன் பர்டன் முடிஞ்சு இந்த பர்டன் ஷிஃப்ட் ஆகுது அக்யூஸ்டுக்கு. அக்யூஸ்ட் ஹஸ் ப்ரூவ்ட். அந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட் கூட கிடையாது. இது இன்னசென்ஸ் இஸ் ப்ரூவ்ட். நிரபராதிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார்கள், அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்றது தான் இஷ்யூ. இதுல இருக்கிற இந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் விடுத்து எத்தனையோ கால்குலேஷன்ஸ் அவர் விட்டுருக்கலாம். கர்நாடக உயர்நீதிமன்றம் எத்தனையோ வந்து தவறு செய்திருக்கலாம். அந்த தீர்ப்பு பார்த்தா தெரியும். வெறுமனே இந்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டி இதனாலே வந்து ஸ்பெஷலி கொடுப்பாங்கன்னு சொல்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எத்தனையோ தவறுகள் இருக்கலாம். அக்யூஸ்டுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் ஆயிருக்கலாம். ப்ராசிக்யூஷனுக்கு வந்து சரியா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம். இத்தனை காரணங்களுக்காக ஸ்பெஷல் லீவ் மே பி கிராண்டட். ஆனா இது வந்து இமீடியட்டா இந்த ஜட்ஜ்மெண்ட்னால ஒரு இப்பொழுது முதலமைச்சரின் அரசியல் வாழ்வோ இல்லது வந்து மற்றவங்களுக்கோ இது பாதிப்பு ஏற்படுதுன்றது ஏற்றுக்கவே முடியாது, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.